வெல்கம் டு கே கம்பீட். இப்போ நம்ம பாலிட்டியில் அடுத்து நம்ம பேச போகிறது பார்த்தீங்கன்னா ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ், அடிப்படை கடமைகள். ஒரு சராசரியாக ஒரு இந்திய குடிமகனுக்கு இருக்க வேண்டிய அடிப்படை கடமைகள் நம்ம நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். இதுக்கு முன்னாடி டிபிஎஸ்பி, ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் இதெல்லாம் பேசியிருப்போம். ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அப்படின்னா நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அப்படின்னா ஜஸ்டிசபிள் in nature, justiciable in nature. DPSP non justiciable in nature, நீதிமன்ற வரையறைக்கு உட்படாது. Fundamental rights is justiciable and DPSP is non justiciable in nature. DPSP எப்படி non justiciable இருக்கோ அதே மாதிரி தான் ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ், இதுவும் நான் ஜஸ்டிசபிள் தான். ஓகேவா? ஓகே. மொத்தம் இப்போ ப்ரெசெண்டாக நம்மகிட்ட எத்தனை டியூட்டிஸ் இருக்குது அப்படின்னா 11 டியூட்டிஸ் இருக்குது, 11 கடமைகள் இருக்குது. மொத்தம் எத்தனை டியூட்டிஸ் இருக்குது அப்படின்னா நம்மகிட்ட 11 கடமைகள் இருக்குது. இது வந்து பார்ட் 4A ஆர்டிகல் 51A, பகுதி 4A ஆர்டிகல் 51A. இதுதான் ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ். ஒரு பேசிக் லெவல் எக்ஸாம் போகிறோம் அப்படின்னா பார்ட் 4A அப்படின்னு முடிச்சிருவாங்க. ஆர்டிகல் 51A அப்படின்னா என்ன? ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ், அடிப்படை கடமைகள். அடிப்படை கடமைகள். ஸோ பகுதி 4A ஆர்டிகல் 51A இது என்ன அப்படின்னா அடிப்படை கடமைகள். இது எங்க இருந்து வாங்கியிருக்கோம் அப்படின்னா இட்ஸ் borrowed from the Russian Constitution. ரஷ்ய நாட்டிலேருந்து நம்ம வாங்கியிருக்கோம். ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் எங்க இருந்து வாங்கியிருக்கோம் அப்படின்னா borrowed from Russia, ரஷ்ய நாட்டுக்கிட்ட இருந்து நம்ம வாங்கியிருக்கோம். அதான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. borrowed from Russia. ரஷ்ய நாட்டுக்கிட்ட நம்மளோட அடிப்படை கடமைகளை வாங்கிக்கிட்டோம். ப்ரெசென்ட்லி எத்தனை டியூட்டிஸ் இருக்கு அப்படின்னா நம்மகிட்ட 11 டியூட்டிஸ் இருக்கு. அதை பின்னாடி நம்ம ஒவ்வொன்றா பேசுவோம். ஓகேவா? ஸோ நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் இஸ் நான் ஜஸ்டிசபிள் இன் நேச்சர். பார்ட் 4A ஆர்டிகல் 51A கவர்ஸ் த ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ், அடிப்படை கடமைகளை கவர் பண்ணுது. எந்த நாட்டுக்கிட்ட இருந்து வாங்கியிருக்கோம் அப்படின்னா borrowed from Russian Constitution. ஓகே, நெக்ஸ்ட். ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ்க்கு ரொம்ப ரொம்ப ரெக்கமெண்டேஷன் பண்ண குழு, பரிந்துரைத்த குழு அப்படின்னா ஸ்வரன் சிங் கமிட்டி தான். ஸ்வரன் சிங் கமிட்டி ரெக்கமெண்டேஷன் பண்ணதுக்கு அப்புறம் தான் ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் அடிப்படை கடமைகளை எனாக்ட் பண்ணிக்கிட்டாங்க, அதாவது இணைச்சிக்கிட்டாங்க. ஆடிங் கவனிங்க. 42nd Amendment Act 1976, 42வது சட்ட திருத்தம், அதாவது CAA Constitutional Amendment Act 1976 படி ஃபண்டமெண்டல் டியூட்டிஸை இந்தியன் கான்ஸ்டிடியூஷன்ல எனாக்ட் பண்ணாங்க. ஆர்டிகல் 51A இங்க பாருங்க. இனிஷியலா இவங்க எத்தனை டியூட்டி சஜஸ்ட் பண்ணாங்கன்னா 8, சரியா? பட் 10 were added. இந்த ஸ்வரன் சிங் கமிட்டி 8 தான் சஜஸ்ட் பண்ணாங்க, ஆனா கவர்மெண்ட் 10 டியூட்டிஸை ஆட் பண்ணாங்க. அண்ட் தென் ஃபைனலா இப்போ நம்மகிட்ட பிரசன்ட்ல எத்தனை டியூட்டிஸ் இருக்கு அப்படின்னா 11 டியூட்டிஸ் இருக்கு. ரொம்ப ரொம்ப முக்கியம், கவனிங்க. 86th Constitutional Amendment Act 2011 2011 எத்தனை கடமைகள் இருக்கு அப்படின்னா நம்ம கிட்ட கேட்டாங்கன்னா கடைசியா இணைக்கப்பட்ட கடமை இதுதான், அடிப்படை கல்வி. இதுக்கான விதி ஆர்டிகல் 51AK. அப்ப நம்மகிட்ட பிரசன்ட்ல எத்தனை டியூட்டிஸ் இருக்கு? 11 டியூட்டிஸ் இருக்கு. பெரும்பாலும் இந்த ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ்ல கேள்வி அப்படின்னு வந்தாலே அசெஷன் அண்ட் ரீசன்ல தான் வரும். அதாவது தமிழ்ல சொல்லணும் அப்படின்னா கூற்று மற்றும் காரணம் அறிதல். அசெஷன் அண்ட் ரீசன் இந்த கான்செப்ட்ல தான் வரும். ஓகேவா? சோ பார்ட் 4A ஆர்டிகல் 51A ஃபண்டமெண்டல் டியூட்டிஸை பத்தி சொல்றாங்க. ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ்ல மொத்தம் 11 டியூட்டிஸ் இருக்கு. 11th டியூட்டி தான் அடிப்படை கல்வி, ஆர்டிகல் 51AK. நெக்ஸ்ட், ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ். இப்போ நல்லா ஏன் வைக்கணும்? ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் அப்படின்னா 51ல A பகுதி நல்லாவே தெரியும் நம்மளுக்கு 4A. எத்தனை டியூட்டிஸ் இருந்துச்சு அப்படின்னா 11 இருந்துச்சு. ஸோ இப்போ இதை தான் நம்ம பிரித்து பார்க்க போகிறோம்.
இது எல்லாத்துலயுமே நீங்க ஸ்மால் லெட்டர் ஏ சேர்த்துக்கிட்டே வரணும். ஃபர்ஸ்ட் பாருங்க 51 ஏ ஏ 51 ஏ ஏ ரெஸ்பெக்ட் த கான்ஸ்டிடியூஷன், ஃபிளாக் அண்ட் நேஷனல் ஆந்தம். அரசியலமைப்பை மதித்தல், தேசிய கொடி மற்றும் தேசிய கீதத்தை மதிப்பு செய்தல். 51ல ஏல ஏ. அடுத்து 51ல ஏல பி. அப்ஹோல்ட் த யூனிட்டி, ஒற்றுமை, இன்டெகிரிட்டி, இந்தியாவோட ஒருமைப்பாடு, இதெல்லாத்தையும் நிலைநிறுத்தணும். அடுத்து டிஃபெண்ட் த நேஷனல் வென் நீட், தேவைப்பட்டால் தேசிய பாதுகாப்பில் பங்கேற்க வேண்டும். அதான் 51 ஏ சி. திரும்ப சொல்றேன், 51 ஏ ஏ ரெஸ்பெக்ட் த கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் ஃபிளாக், நேஷனல் ஆந்தம். 51 ஏல பி, uphold the unity and integrity of the India. 51ல ஏல சி, defend the nation when need, தேவைப்பட்டால் தேசிய பாதுகாப்புல கண்டிப்பா ஒவ்வொரு குடிமகனும் ஈடுபட வேண்டும். அடுத்து பாருங்க 51 ஏ சி பார்த்தோமா, சி இது டி. வன உயிரினங்கள், சுற்றுப்புற சூழலை பாதுகாத்தல். 51 ஏ இ promote the harmony and respect the women's, பெண்களின் கண்ணியத்தை பாதுகாத்தல். at the F ensure the education for the children 6 to 14. நல்லா கவனிக்கணும். இங்க பாருங்க ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அப்படின்னா 21 ஏ, டிபிஎஸ்பி அப்படின்னா 45, ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் அப்படின்னா 51 ஏ கே. சரியா? இது எல்லாமே எஜுகேஷன் தான். ஓகேவா? எஜுகேஷனுக்காண்டி கொடுக்கிறது 21 ஏ, 45, 51 ஏ கே. சரியா? நல்லா கவனிச்சு வச்சுக்கணும் இதை. அடுத்து பாருங்க, அதுதான் இங்க சொல்லியிருக்காங்க 51 ஏ கே எப்ப ஆட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா 86 கான்ஸ்டிடியூஷன் அமெண்ட்மென்ட் 2002. 6ல இருந்து 14 வயசுக்கு உட்பட்ட குழந்தைகளுக்கு கட்டாய இலவச கல்வி அளித்தல், ஃப்ரீ எஜுகேஷனை கொடுக்கிறது. சரியா? ஒவ்வொரு குழந்தைகளுக்கும் இலவச கட்டாய கல்வி கொடுக்கிறது வந்து பெற்றோர்களோட கடமை. கண்டிப்பா கொடுக்கணும். கல்வியை கொடுக்க வேண்டியது பெற்றோர்களோட கடமை. அது அரசு நடைமுறைப்படுத்துதா, அது வந்து உரிமை. ஓகேவா? அதான் இங்க சொல்லியிருக்காங்க 86வது சட்டத்திட்டம் 2002 படி 51 ஏ கே 6ல இருந்து 14 வயசுக்கு உட்பட்ட குழந்தைகளுக்கு இலவச கட்டாய கல்வியை அளித்தல், ஃப்ரீ கம்பல்சரி எஜுகேஷன் கொடுக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. சிட்டிசன் மஸ்ட் ஃபாலோ த டியூட்டிஸ், கண்டிப்பாக ஒவ்வொரு குடிமகனும் இதை பின்பற்ற வேண்டும். அடுத்து வாங்க வெர்மா கமிட்டி. இந்த வெர்மா கமிட்டி என்ன சொல்லுது அப்படின்னா 1976ல போட்டு இதை நடைமுறைப்படுத்திட்டாங்க அடிப்படை கடமைகளை. ஆனா இந்த வெர்மா கமிட்டி இந்த அடிப்படை கடமை எல்லாம் ஒழுங்கா வேலை செய்தா அப்படின்னு சொல்லி ரிவ்யூ பண்ண வந்த கமிட்டி தான் இந்த வெர்மா குழு 1999. வேற எதுவும் தேவையா கடமையில, அதை சஜஸ்ட் பண்றான், என்ஃபோர்ஸ் பண்ண சொல்றான். ரெக்கமெண்ட் லீகல் ஆக்ஷன் ஃபார் வயலேஷன்ஸ், குற்றவாளிகள் சட்டத்தின் கீழ் தண்டிக்க பரிந்துரை செய்யப்பட்டது. நல்லா கவனிக்கணும். ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் இஸ் நான் ஜஸ்டிசபிள், நீதிமன்ற வரையறைக்கு உட்பட்டது அல்ல. அதனால இங்க என்ன பண்றாங்க அப்படின்னா பரிந்துரைக்கிறாங்க. தி ரெக்கமெண்டட், அவ்வளவுதான். இது பண்ண முடியல அப்படின்னா ரெக்கமெண்ட் மட்டும் தான் பண்ண முடியும். ஓகே, நெக்ஸ்ட் லாஸ் என்ஃபோர்சிங் ஆஃப் ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ். என்னென்ன இதுல பண்ணியிருக்காங்க அப்படின்னா நல்லா கவனிங்க. நேஷனல் ஹானர் ஆக்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம பார்த்தோம்ல, தேசிய சின்னங்களை பாதுகாக்கணும். அடுத்து வைல்ட் லைஃப் அண்ட் ஃபாரஸ்ட் ஆக்ட் அண்ட் கன்சர்வ், நேரம் எழுதிக்கோங்க. வைல்ட் லைஃப் வன பாதுகாப்பு சட்டம் 1980, ஃபாரஸ்ட் 1980, வன உயிரின பாதுகாப்பு சட்டம் 1972. சரியா? புலிகள் பாதுகாப்பு சட்டம் 1973. சரியா? யானைகள் பாதுகாப்பு சட்டம் 1992. இது எல்லாமே இது கீழே தான் வரும். இதெல்லாம் அடிப்படை கடமைகள். அடுத்து பாருங்க உஃப் ஆக்ட், அன்லாஃபுல் ஆக்டிவிட்டீஸ் ஆஃப் பிரிவென்ஷன் ஆஃப் ஆக்ட் 1967.
அடுத்து இப்ப பிஎன்எஸ் பேர் மாத்திட்டான், பாரதிய நியாய சன்ஹிதா. அதாவது முதல்ல ஐபிசி, சிஆர்பிசி அப்படின்னு இருந்ததெல்லாம் இப்ப பிஎன்எஸ், பிஎன்ஹெச்எஸ் அந்த மாதிரி பேர் மாற்றப்பட்டிருக்கு. ஸோ அடிப்படை கடமைகளை செயல்படுத்தும் சட்டங்கள் அப்படின்னா என்னென்னு பாருங்க. நேஷனல் ஹானர் ஆக்ட் 1971 ஒன்றும் இல்லை, தேசிய சின்னங்களை மதிக்கிறது, தேசிய கொடியை மதிக்கிறது, தேசிய கீதம் பாடும்போது எந்திரிச்சு நிற்கிறது, இது எல்லாமே. வனங்கள், வன உயிரினங்கள் ஆகியவற்றை பாதுகாத்தல், ஃபாரஸ்ட் ஆக்ட்னு கேட்டா 1980, வைல்ட் லைஃப்னு கேட்டா 1972, உஃபா சட்டம்னு கேட்டா 1967, பிஎன்எஸ் ஆக்ட்னு கேட்டா 2023. இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அடுத்து பாருங்க, வெர்மா கமிட்டி பேசணும். வெர்மா கமிட்டி 1999. எதுக்காண்டி வெர்மா கமிட்டி வந்துச்சு? ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் ஒழுங்கா இருக்கா, வேற எதுவும் லாஸ் வயலேஷன் பண்ற மாதிரி இருக்கா, திரும்ப அதை நடைமுறைப்படுத்தணும், அதை ரிவ்யூ பண்ணணும் அப்படின்னு வந்ததான் இந்த வெர்மா கமிட்டி. இயர் ரொம்ப ரொம்ப முக்கியம், 1999. இது ரொம்ப ரொம்ப முக்கியம். 86 அமெண்ட்மெண்ட் 2002, ஆர்டிகல் 51A(k) என்ன சொல்றாங்க? 11 டியூட்டிஸ். சரியா? 11 அடிப்படை கடமைகள். 11வது கடமை இதுதான், 51A(k). 6ல இருந்து 14 வயசுக்கு உட்பட்ட குழந்தைகளுக்கு இலவச கட்டாய கல்வி அளித்தல், ஃப்ரீ கம்பல்சரி எஜுகேஷன் ஆக்ட். ஒவ்வொரு குடிமகனும் அதை கண்டிப்பா பின்பற்றணும். இலவச கல்வின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம், கட்டாய அடிப்படை கல்வின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். அடுத்து பாருங்க, கீ டியூட்டிஸ். மொத்தம் 11 டியூட்டிஸ் இருக்குல்ல, அதுதான் இது முக்கிய அடிப்படை கடமைகள். இந்த 11 டியூட்டிஸ் நம்மளுக்கு ரொம்ப முக்கியமான எடுத்து கொடுத்துருக்காங்க. இதுல நல்லா கவனிங்களேன், இந்த பாயிண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆரம்ப காலத்தில் நம்மகிட்ட 8 டியூட்டி இருந்துச்சு, அதுக்கப்புறம் 10, இப்ப 11. இது கம்பல்சரி கொஸ்டின், கண்டிப்பா கேட்பான். ஆரம்பத்துல 8, இப்போ 10, அதுக்கப்புறம் 11 கடமைகள். சரியா? இங்க பாருங்க, முதலில் 8, அதுக்கப்புறம் 10, ஆனா இப்ப எத்தனை இருக்குன்னா 11 இருக்கு. ஓகேவா? ஸோ 42வது சட்ட திருத்தம் 1976 படி இணைக்கப்பட்டது. அண்டர் த ரெக்கமெண்டேஷன் ஆஃப் ஸ்வரன் சிங் கமிட்டி. ஸ்வரன் சிங், ஞாபகம் வச்சுக்கணும் இவரை. அப்போ கொஸ்டினை இப்படிதான் கேட்பான், அடிப்படை கடமைகளுக்கு பரிந்துரைத்த குழு எது? ஸ்வரன் சிங் குழு, 1976. ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் எந்த பார்ட்ல இருக்கு? பார்ட் 4A. என்ன அமெண்ட்மெண்ட்? 42nd அமெண்ட்மெண்ட் 1976. ஆர்டிகல் என்ன? 51A. எந்த நாட்டுக்கிட்ட இருந்து வாங்கணும்? ரஷ்யன்ல இருந்து வாங்கணும். ஸோ எத்தனை டியூட்டி இருக்குன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். ரிப்பீட் பண்ற கொஸ்டின் இதுதான், 51A(k). ஓகே. அடுத்து நேஷனல் ஹானர் ஆக்ட் 1971. ஓகே, இவ்வளவு நேரம் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா ஃபண்டமெண்டல் டியூட்டிஸை ஃபுல்லா பார்த்து முடிச்சாச்சு. மொத்தம் நம்மகிட்ட எத்தனை டியூட்டிஸ் இருக்கு? 11 டியூட்டிஸ் இருக்கு. ரெக்கமெண்ட் பண்ண கமிட்டி ஸ்வரன் சிங் கமிட்டி. ஓகே, அதை ரிவ்யூ பண்ண வந்த கமிட்டி வர்மா கமிட்டி 1999. தேங்க்யூ.